மறுபடியுமாக உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி. இந்த புத்தாண்டிலே உங்களை எல்லாம் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணம் ஆண்டவருடைய கிருபையினாலே இத்தனை ஆண்டுகளாக எல்லா இடையூறுகள் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ரொம்ப இனிமையான வெற்றிகரமான பயணமாக எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய சபைக்கும் உங்களுடைய சபைக்கும் இருந்திருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. அதனால் இனிமேல் என்ன பார்க்க போகிறோன்றதை பற்றி பயமே இல்லை. ஏன்னா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எது வாழ்க்கையில் வந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்காக அவர் இருக்கிறார். நமக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறாரு. எதையும் செய்வார். அவர் சொந்த குமாரனே ஒப்பு கொடுத்த அவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த புதிய ஆண்டிலே நம்ம வாழ்க்கையை இன்னொரு ஆண்டுக்குள்ளே வந்து துவங்கும் போது இதெல்லாம் நினைவில் வைக்கணும். பழைய எண்ணி பார்க்கணும். எத்தனை ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோங்கிறத எண்ணி பார்க்கணும். ஆண்டவரை ரொம்ப துதிக்க அவசியம். துதிப்பது ரொம்ப அவசியம். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஜெபம்ங்கிறது வந்து வெறும் ஆண்டவர்கிட்ட சும்மா மளிகை கடையில் போய் லிஸ்ட்டு கொடுத்துட்டு வர்ற மாதிரி இல்லை. இது வேணும்னு சொல்லி சிலர் வந்து கர்த்தரை பற்றி அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஜெபம்னா என்ன வேண்டிக்க போகிறேன், என்ன கேட்க போகிற கர்த்தர்கிட்ட அப்படின்னு கேட்குற விஷயம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெபம்ங்கிறது இல்லை. ஜெபம்ங்கிறது கர்த்தரோடு உறவாடுகிற விஷயம். கர்த்தரை அன்பு கூர்ந்து அவரிடத்தில் வந்து அவரோட நேரத்தை செலவழித்து அப்படி இருக்கிற ஒரு விஷயம். கர்த்தரை ஆராதித்து துதித்து அதன் மத்தியில் தான் நம்முடைய வேண்டுதலையும் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் இல்லைங்களா? ஜெபம்ங்கிறது வந்து ஆகவே வெறும் வந்து நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வர்றதில்ல. ஜெபம் பண்ண வரும்போது முதல்ல எதை யோசிக்கணும்? நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், என்னெல்லாம் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் மேலே அவர் யார், அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகிமை உள்ளவர், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை அன்றி வேறொரு தெய்வம் கிடையாது. இவர்தான் ஜீவனுள்ள மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து அனுபவித்து ருசி பார்த்திருக்கிற நாம் அதை குறித்து கொஞ்ச நேரம் யோசிக்கணும். அவர் எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ நல்லவர் என்பதையெல்லாம் தியானிக்கணும் பாருங்கள். இல்லைன்னா ஜெபம் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம அழுக, நம்மளுடைய கூப்பாடு, நம்மளுடைய முறையிடுதல், நம்முடைய ஜெபம் வந்து பாருங்கள். சிலர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது பிரச்சனை, ஆண்டவரே இவன் தொல்லை கொடுக்குறான், அவன் தொல்லை கொடுக்குறான், இது இப்படி இருக்குது. ஆண்டவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இல்லை. அவர் ஒன்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிடையாது. அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நம்ம உலகத்தில் இப்போ சில காரியங்களை பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஐயோ நம்ம தலையே வெடிக்குது சில நேரத்தில். ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ள அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை தியானிக்க அவர் எவ்வளோ வல்லவர் என்பதை தியானிக்க பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியமே கிடையாது பாருங்க. கர்த்தர் வந்து எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய அதிகாரம் படைத்தவர்களை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஞாபகம் இருக்குது. சபையில் ஆராதனை நடத்திட்டு இருக்கேன். சாயங்காலம் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை. அங்கே சாயங்காலத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு ஆராதனை நடத்துவோம். கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அது நல்லா பாட்டு கேட்டு பாடி ஒரே இது பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே பின்னால் வீட்டில் ஒரு புது ஆள் வந்திருக்கிறாரு. ஒரு கொடுத்தனம் வந்திருக்கிறாரு எங்கள் ஸ்டேஜுக்கு. இந்த சைடில் அங்கே ஒரு தெரு போகுது. இது பெரிய காம்பவுண்டு பாருங்கள், ஒரு 2 ஏக்கர். அதில் இந்த பக்கம் ஒரு வீட்டில் குடி வந்திருக்கிறார். அவர் எங்கள் ஸ்டேஜ்லேருந்து ஒரு 100 அடி தள்ளி இருக்கும். அது அங்கே வந்து இருக்கிறவர் அவர் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர், போலீஸ் அதிகாரின்னு வைங்களேன். அவர் வந்திருக்கிறாரு. எனக்கு தெரியாது அவர் வந்திருக்கிறது.
இங்கே நாங்கள் பாடுறது வந்து அவருக்கு ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும் போல இருக்குது. நாங்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறது எங்கள் நோக்கமே கிடையாது. அதனால் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அதனால தான் நான் ஏசி எல்லாம் போட்டு சபையெல்லாம் இது பண்ணி சத்தம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுறது உண்டு. ஏன்னா சிலர் வந்து சபைகளில் சத்தம் வெளியே போகணுன்னு நினைக்கிறாங்க. நம்ம கூச்சல் போட்டே அவங்கள ஆதாயப்படுத்திட முடியாது. அவளை அன்பு கூர்ந்து தான் ஆதாயப்படுத்த வேணும் பாருங்கள். அதனால் அவங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது. என்ன பண்ணுறது, சில நேரத்தில் அந்த அப்போ வந்து ஏசியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் இந்த மாதிரி திறந்து இருக்கும், வெளியே சத்தம் போயிடு அவருக்கு சத்தம் கேட்டு டிவி பார்க்க முடியாமல் இருந்திருக்கார் போல இருக்குது. அங்கேருந்து நேராக வந்துட்டார். நேராக வந்துட்டு பின்னால் எங்களுடைய சபையில் முக்கியமான ஒரு இதில் இருக்கவர் அங்கே உட்காந்துருப்பார். அவர் எப்போவுமே எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவார் பின்னாடி இருந்து. அவர்கிட்ட வந்து அந்த பாஸ்டர் கொஞ்சம் இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ நான் ஒரு வாலிபன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கே வர சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, எப்படிங்க வர சொல்கிறது, அவர் அங்கே பாட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு, இப்போ பிரசங்கம் பண்ண போகிறாரு, எப்படி வர சொல்கிறது, இப்போ வர சொல், நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் பிறகு சொல்கிறேன் அவர்கிட்ட அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை இப்போ வர சொல்லுவேன் உடனே, நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து வர்றாரு அவர். அப்போ இவர் என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, இங்கே என்ன இந்த மீட்டிங்கை வச்சுட்டு அங்கே எனக்கு டிவி கூட பார்க்க முடியல, இந்த சத்தம் தான் கேட்குது எனக்கு, இதை நிறுத்தணும் உடனே அப்படின்னாரு. சார் இப்போ முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அவர்கிட்டன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, நிறுத்தலைன்னா நான் நடக்கிறதே வேற, அடுத்த வாரம்லாம் இந்த சத்தம் வரவே கூடாது, நிறுத்தலைன்னா நான் வந்து நிறுத்துவேன், நடத்த விட மாட்டேன் அப்படின்ட்டு போனார். முடிஞ்ச உடனே என்கிட்ட சொன்னார். இவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னடா இவரை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, இவர் பெரிய அதிகாரத்தில் இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம வந்து ஒன்றும் பேச முடியாது, அவங்க செய்கிறது தான் செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, சொன்னால் போயிட்டு வந்துடுவாங்க, போய் பார்த்து பிரயோஜனம் இல்லை, சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் படுக்க போகிறதுக்கு முன்னால் எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது பாருங்கள். ஆனால் நான் கர்த்தர் மேலே அந்த பாரத்தை இறக்கி வச்சேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த காரியத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், நான் தூங்கும்போது கூட எனக்காக நீர் வேலை செய்கிறீர், அது தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் உறங்காதவர் தூங்காதவர் உங்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறார். ஸோ நான் ஜெபம் மட்டும் படுத்துட்டேன். நான் இது ஒரு மாதிரி எனக்கு மனசில் ரொம்ப பாதிப்பாக இருந்தது. கொஞ்சம் ஜெபம் பண்ணோன்னு தான் எனக்கு ஒரு நிம்மதி கிடச்சிது. சரின்னு பேசாமல் படுத்துட்டேன். ஏன்னா இப்போ எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. படுத்தேன், மழை பெஞ்சது பாருங்கள். மழை அடித்தப்போ நான் சாதாரண மனுஷன் தான் மழை பெய்யுதுன்னு அடி 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 அடின்னு ராத்திரியெல்லாம் அடித்து அங்கே ரொம்ப வெள்ளம் வந்துடும். எங்கள் சர்ச்சு காம்பவுண்டு உள்ளெல்லாம் வந்துடும் பாருங்கள். அது ஒரு 2-3 அடி உயர்த்திருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் மேலே வந்துடு. இவ்வளோ தண்ணியில் நான் சர்ச்சுக்குள்ளே போயிருக்கேன். நான் கழுத்தளவு தண்ணியில் சர்ச்சுக்குள்ளே போய் என் கீபோர்டெல்லாம் தூக்கிட்டு வந்த காலம் உண்டு. அதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்படி வெள்ளம் வர்ற இடம் அது. அந்த பின்னால் இருக்க தெருவில் கீழ் வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் ஓடியே போயிடுவாங்க. இந்த வெள்ளம் வரும்போது அப்படி தண்ணி வருவாங்க, கீழ் வீடே காலி ஆகிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இடம் அது. அடித்தது பாருங்கள், மழை அடித்து வெள்ளம் வந்து இவர் அப்போ தான் கூடி வந்திருக்கிறாரு. வந்து ஏதோ சில நாட்கள் தான் ஆகுது. அன்னைக்கு நைட்டே காலி பண்ணிட்டு போனவர் பேச்சே இல்லை. அங்கேருந்து அந்த பில்டிங்லேருந்து ஒருத்தர் வருவார், இங்கே சபைக்கு வருவார். அவர்கிட்ட கேட்க சொன்னேன், என்ன ஆனார் அவர், சொல்லிட்டு போனார் நடத்தக்கூடாதுன்னு. ஐயோ அவரா, இன்னும் வந்து வாடகை அட்வான்ஸே வாங்கலைங்க, காலி பண்ணிட்டு போனவர் தான், இன்னும் வந்து அட்வான்ஸே கேட்கல, இந்த இடமே வேணான்ட்டு போயிட்டாரு, இது இவ்வளோ வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னார். அதுலேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பாருங்கள். நாம் நினைக்கிறோம் பெரிய பிரச்சனைன்னு, இந்த பெரிய பிரச்சனை ஒரு சிறிய காரியமாக ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ இந்த புதிய வருஷத்தை ஆரம்பிக்கும் போது இந்த காரியத்தை நம்ம மனசில் வைக்கணும். சில காரியங்கள் நமக்கு பெரிய பிரச்சனை போல தெரியலாம், ஆனால் நம்ம விசுவாசிகள், விசுவாசிக்கிறவர்கள், அதனால தான் விசுவாசின்னு பேர். நிறைய விசுவாசிகள் விசுவாசிக்கிறதே இல்லை. நாம் ஏன் விசுவாசிகள், நாம் விசுவாசிக்கிறவர்கள். ஆகவே நான் சொல்கிறேன், பெரிய பிரச்சனையை சிறிய பிரச்சனையாக எப்போ யோசிக்க தோணும்னா, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு யோசிக்கும் போது இந்த பிரச்சனை ரொம்ப சிறியதாக நமக்கு தோன்றும் இல்லையா? அப்போ ஜெபிக்க வரும்போது அதனால தான் பாருங்கள், இந்த துதிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா ஆண்டவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போதே ஜெயத்தை நம்ம எடுத்துடுறோம். ஏனென்று சொன்னால் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது என்ன நடக்குது, நாம் நம்முடைய பிரச்சனைகளை பெருசாக நினைக்கல, அவரை தான் பெருசாக நினைக்கிறோங்கிறது அங்கேயே வெளிப்பட்டுருது. யார் ஒருத்தன் ஜெபம் பண்ணணும்னு பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்கிறானோ, எடுத்த உடனே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பிரச்சனையே சொல்லி ஜெபத்தை சொல்லி முடிச்சுட்டா அர்த்தமில்லாத ஒரு காரியமாயிடுது. அது அந்த ஆளுக்கு கடவுள் எவ்வளோ பெரியவர்ன்றது மனசில் இல்லவே இல்லை. அந்த ஜெபத்தில் எஃபெக்டே இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த ஜெபத்தில் விசுவாசமே இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் நம்பிக்கை இருந்தால் கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்களே, கர்த்தரை துதிச்சிருப்பாங்களே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்களே இல்லையா? அது இல்லையே. அது இல்லைன்னும் போது என்ன தெரியுது, அவங்க பிரச்சனையை தான் பெருசாக நினைக்கிறாங்க, பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையை தான் பெருசாக நினைக்கிறாங்க, கர்த்தரை பெருசாக நினைக்கலன்னு அர்த்தம். கர்த்தரை பெருசாக நினைக்கிறவங்க பெரிய பிரச்சனைகளை சந்திக்கலாம், ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், கரங்களை கர்த்தரிடத்துல உயர்த்துறாங்க. கரங்களை ஏன் கர்த்தரிடத்துல உயர்த்துறோம்? எல்லாம் அவர்கிட்ட நமக்கு கிடைக்கிறது. அவர் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடையவர்களா இருக்கிறோம், அவர் நம்முடையவராய் இருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு இங்கே இல்லை, நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குது? அவரிடத்தில் இருக்கிறது. அப்ப அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய துதி ஸ்தோத்திரம் அதை வெளிப்படுத்துகிறோம். அதை பண்ணும்போதே பாருங்க, பிசாசானவன் நம்முடைய சூழ்நிலைகளெல்லாம் நம்மளுக்கு எதிராக பயன்படுத்த பார்க்குறான். பயன்படுத்தி நம்ம அதைரியப்படுத்த, நமக்கு ஒரு துன்பத்தை உண்டாக்கி அதன் மூலமா இன்பம் காண அவன் துடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப நீங்க துன்பம் காணும் போது அவனுக்கு ரொம்ப இன்பமா இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்தில் உங்க மனசுல கடவுளை குறித்த ஒரு தவறான ஒரு விதையை உணர்ந்து விதைக்கலாம். ஆண்டவர் பத்தி அவனை கைவிட்டாரு, உன்னை பற்றி யோசிக்கல, அவர் உன் கூட இருந்திருந்தாருன்னா, அவர் உண்மை உள்ளவராக இருந்தா, ஜீவன் உள்ளவராக இருந்தா, இந்த பிரச்சனைலாம் உனக்கு வருமா, இவ்வளவு நீ கஷ்டப்படுவியா அப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா? சொன்னா நல்லா எடுபடும். இந்த நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் ரொம்ப எடுபடும் பாருங்க. அதெல்லாம் கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம நம்புகிற ஒரு பக்குவத்தில் இருப்போம் நம்ம. அதனால அவன் துடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் நீங்க கர்த்தரை ஆராதித்து துதிக்கும் போது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது அவனுக்கு அப்படியே சீப்போன் ஆயிடுது. என்னடா இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், இவ்வளவு பெரிய ஒரு இன்னல், இதன் மத்தியில் கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கிறான், பாட்டை பாடுறான், சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கறான், பிரச்சனையை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், அவர் எவ்வளவு பெரியவர்னு சொல்லிட்டு இருக்கிறான், அவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு அங்கேயே நீங்க பிசாசின் மீது வெற்றியை எடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த துதி ஸ்தோத்திரத்தை பற்றி, அது எப்படி ஜெபத்தில் பெரிய முக்கிய பங்கை வகிக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிற இடம் இது. அப்போ நம்முடைய ஜெபம் வித்தியாசமானதாக இருக்கணும். வெறும் பிரச்சனைகளை சொல்கிறதில்ல. நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த 1000 பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் ரொம்ப பெரியவராக இருக்கிறார். வழியே இல்லை நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படிங்கிறது போல தோணலாம். ஆனால் நீங்கள் வழியே இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் 1000 வழிகளை வச்சிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத, தோன்றாத 1000 வழிகளை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வச்சிருக்கிறார். அந்த வழியை திறப்பார். நான் இத்தனை வருஷம் அனுபவத்தில், இந்த இந்தியாவில் மட்டும் 40 வருஷமாக நான் பாஸ்டராக இருக்கிறேன். இந்த அனுபவத்தில் நான் சொல்ல முடியும், எத்தனை முறை இந்த 40 வருஷத்தில் வழியே இல்லாத இடத்துல வழியை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கும் உண்டாக்குவார். ஆமென். இதுதான் நம்முடைய விசுவாசம். அதனால நம்ம ஜெபமே வித்தியாசமா இருக்கும். சில பேர் ஜெபத்தை பற்றி சொல்லும்போது அதில் எப்படி அழுகணும், எப்படி கூப்பாடு போடணும், இதையே பெரிய முக்கியத்துவப்படுத்திடுறாங்க. எனக்கு விளங்குது. சில நேரத்தில் பிரச்சனைனால அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர் யார்கிட்ட போய் அழுவாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட வரும்போது அழுக வந்துடுது அவங்களுக்கு. அதை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் அழுக தான் ஜெபம்னு சொல்றது தப்பு. ஜெபம் அழுக இல்லைங்க. ஜெபம் எனக்கு கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தும் நேரம். ஜெபம் என்னுடைய வெற்றியை நான் எடுத்துக்கொள்ளுகிற நேரம். ஜெபம் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நல்லவர்,
மேலானவர், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் இவர் பெரியவர்ங்கிறத நான் சொல்லி மகிழ்ந்து ஜெயத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு நேரம் ஜெபம். ஜெபம் முறையிடுற நேரம் கிடையாது. ஜெபம் ஆண்டவரை பெருசுப்படுத்தி ஆண்டவரை துதிக்கிற ஒரு நேரம். இத்தனை பேர் இருக்கிறீங்க. முதல்ல இங்கே ஆரம்பிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். அதனால் உங்களை ஊக்குவிக்கிறேன். இந்த புது வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் பலவிதமான வாழ்க்கையின் இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். திடன் கொள்ளுங்கள். இந்த 2 நாள் கூட்டத்தில் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதமானவர், எப்படிலாம் செஞ்சிருக்கிறாருங்கிறத உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இது 2 நாள் முடிஞ்ச உடனே ஜபமே எப்படி இருக்கணும்? துதி ஸ்தோத்திரம் பெருசாக இருக்கணும். அதில் தான் ஆரம்பிக்கணும், அதில் தான் முடிக்கணும். வேண்டுதல்லாம் நடுவில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலேயே வேண்டுதல்லாம் அவருக்கு தெரியும். அதுதாங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும். அவரே சொல்லியிருக்காரு இல்லையா? இயேசுவே சொன்னார், எண்ணத்தை பூசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம் கொடுத்து கவலைப்படாதிருங்கள், உங்கள் பரமபிதா இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அறிஞ்சிருக்கிறாருன்னு? உங்களுக்கு நாளைக்கு என்ன தேவை வரப்போகுது, அடுத்த மாதம் என்ன தேவை வரப்போகுதுன்றது அவர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, அது அவர் அறிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன், அதை அங்கீகரிக்கணும் பாருங்க. அதுதான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான. அதனால தான் துதி ஸ்தோத்திரம் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினால். ஜெபத்தில் என்ன இருக்கணும்? ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபம். அதில் வேண்டுதல் இருக்கலாம், வேண்டிக் கொள்ளலாம். ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இருக்கு. அதனால ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். இன்னைக்கு பவுலை குறித்து கூட சில காரியங்களை சொல்ல போறேன். எப்படி அவர் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஊழியத்தின் நிமித்தம் படாத பாடுபட்டார் பாருங்க. ஆனால் அவைகள் மத்தியில் கர்த்தரை துதிக்கிறத அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தரை ஆராதிக்கிறத தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர்கிட்ட போய் வெறும் கம்ப்ளைண்ட் பண்ணல பாருங்க. அவர் கர்த்தரை துதித்து ஆராதித்து கர்த்தரை பற்றி எப்படி எண்ண வேணுங்கிறத மனசில் வச்சவராக அவர் இருக்கிறார். சரி, அப்போ ஜெபத்தில் கர்த்தரை துதிப்பது என்பது ஆப்ஷனல் கிடையாது. ஆப்ஷனல்னா பண்ணலாம், இல்லை பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்னு கிடையாது. ஜெபத்தில் கர்த்தரை துதிப்பது என்பது சரி முடிஞ்சா பண்ணு, இல்லைனா இல்லை, அது பண்ணாதனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படி கிடையாது. அப்படி வேதம் போதிக்கல பாருங்க. வேத வசனம் தேவனை துதிப்பதை ரொம்ப பெரிய காரியமாக எடுத்து சொல்லுகிறது. அதை ஒரு ஆப்ஷனாக சொல்லலை. இன்னும் கேட்டால் கர்த்தரை துதிக்காம, அவரில் மகிழாம, அவரில் சந்தோஷப்படாமல் இருக்கிறது பெரிய குற்றமாக சொல்லுகிறது. வாஸ்து காமிக்கிறேன் பாருங்க, ஒரு வசனம் வாஸ்து காமிக்கிறேன் உங்களுக்கு. உபாமத்துக்கு திருப்புங்க. உபாமம் 28ஆம் அதிகாரம், உபாமம் 28. அங்கே ஆசீர்வாதங்கள்லாம் முதல் 14 வசனங்களில் வருது இல்லையா? அதுக்கப்புறம் சாபங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்ன இந்த காரியங்கள். அந்த சாபங்கள்லாம் சொல்லப்படுகிற பகுதியில் சொல்லியிருக்குது 47ஆம் வசனத்தில். கர்த்தர் ஏன் இந்த அதாவது இந்த சாபத்துக்குள்ளாகிறவர்கள்கிட்ட என்ன பிரச்சனைங்கிறத சொல்கிறார். என்னெல்லாம் சாபம் வரும், கர்த்தருடைய வழியில் நடக்கலன்னா என்னெல்லாம் சாபம் வரும்னு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்கிறாரு. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் 47ஆம் வசனம், நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்னியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அதாவது இவங்க கர்த்தரை விசுவாசிக்கல,
கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பெருசாக எண்ணலை. கர்த்தரை பற்றி பெரிய எண்ணம் கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியவனும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவனும் அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார் இல்லையா, உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஒன்று மேன்மையாக வைப்பாருனாரு. அதுக்கப்புறம் ஆசீர்வாதங்கள்லாம் சொல்கிறாரு. அப்புறம் சாபம் எதுக்குன்னா அதை செய்யாமல் இருக்கும்போது சாபம்ன்றார். அதை செய்யாது இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறார். அது என்னன்னா, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போய்விட்டாயின்றார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ நாம் அந்த பழைய உடன்படிக்கையில் இல்லை, இந்த சாபங்கள்லாம் நமக்குரியதில்லை. ஆனால் இவையெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? இதிலிருந்து தேவனை குறித்தும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் எல்லாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த பழைய ஏற்பாட்டு போதனைகள் எல்லாம் ரோமர் 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏன் எழுதப்பட்டிருக்கிறதா? அவைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதற்கு, அது மட்டும் இல்லை, நாம் என்கரேஜ்மெண்ட் அடைவதற்கு, இப்போ நம்பிக்கை உண்டாவதற்கு, நமக்கு தைரியம் உண்டாவதற்கு, நம்ம தைரியப்படுத்துவதற்கு, நம்பிக்கையை கொடுப்பதற்காக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பவுல் சொல்லுகிறாருங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு வேணான்னு சொல்கிறவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க. பழைய ஏற்பாட்டெலாம் வேணான்னு சொல்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கி வந்துடுச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது. எதையாவது ஒன்று நம்ம அது பழைய ஏற்பாடு அப்படின்னா பழைய ஏற்பாடு நான் கிழிச்சா எரிஞ்சிட முடியும்? பழைய ஏற்பாடு அவசியம்னு பவுல் சொல்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாடை வாசித்து பாருங்க. இயேசு சொல்கிற போதனையே வாசித்து பாருங்க. என்ன போதிக்கிறார்? 10 கற்பனை எடுத்து விளக்குறாரு மலை பிரசங்கத்தில். அது எங்கள் 10 கற்பனை பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. அந்த அர்த்தத்தை அவன் சரியாக விளங்கிக்காதனால இவர் எடுத்து அதனுடைய உண்மையான அர்த்தத்தை எடுத்து விளக்குறாரு. அதுதான் மலை பிரசங்கத்தினுடைய கரு, அதுதான் அதனுடைய மைய பகுதி. அதில் இருக்கிற சில கற்பனைகளை எடுத்து வியாக்கியானம் பண்ணுறாரு. எவருமே வியாக்கியானம் பண்ணாத அளவுக்கு அதை பண்ணி காண்பிக்கிறார் அவர். அப்போ அந்த சத்தியம்லாம் சத்தியம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு தேவை இல்லையா? அந்த உண்மையெல்லாம் உண்மை இல்லையா? அதெல்லாம் அவசியம் இல்லாத காரியங்களா? பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றார். இவையெல்லாம் அங்கே ரோமர் 15:4 மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 10 சொல்றாரு. அவள் எகிப்திலிருந்து விடுதலையானது, பஸ்காவை ஆசரித்து அங்கேருந்து வெளியே கொண்டு வரப்பட்டது, சிவந்த சமுத்திரத்தை கடந்தது, மன்னாவை சாப்பிட்டது, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இவைகளால் நடத்தப்பட்டது. இது எல்லாமே சில காரியங்களை நம்ம காட்டுகிறது அப்படின்றார். அதுல இருந்தெல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்காக தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எப்படி தேவன் சிலர் மேல ரொம்ப பிரியமாயிருந்தார், ஏன் சிலர் மேல பிரியமாய் இருக்கவில்லை, இதெல்லாம் படிச்சுக்கலாம் இல்லையா? எது தேவனை பிரியப்படுத்துது, எது தேவனை பிரியப்படுத்தல, எப்படி வாழ்ந்தா நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ்றோன்றதை அங்கே பார்க்குறோம். அதனாலதான் பழைய ஏற்பாடு இருக்கு. நீங்க பழைய ஏற்பாட்டில் எங்க, புதிய ஏற்பாட்டில் எங்க வேணா வாசித்து பாருங்க. பவுல் எழுதுறதெல்லாம் வாசிங்க, ஃபுல்லாக அங்கேருந்து தான் எடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இருந்தால் வருகிறார். எதை போதிச்சாலும் அங்கேருந்து தான் வர்றாரு. இயேசுவும் அப்படிதான், பவுலும் அப்படிதான், பேதுருவும் அப்படிதான். எல்லாரும் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னதை, மோசே சொன்னதை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இயேசுகிட்ட வந்து விவாகரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறான். எந்த காரணத்துக்காக மனைவி விவாகரத்து பண்ண முடியுமானா உடனே அங்கே போகிறாரு. ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்து தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷன் ஆணும் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆதலால் தேவன் நினைத்தது மனுஷன் எங்க போயிட்டார்? பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டாருங்க. அதெல்லாம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது, ஆதியாகமத்தில். அதை எடுத்து எதுவுமே புதிய ஏற்பாட்டில் புதுசு கிடையாது பாருங்க. பழைய ஏற்பாட்டினுடைய இதுதான் புதுசு. என்னன்னா, இயேசு மாம்சத்தில் இந்த பூலோகத்தில் வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பலிகள், சிந்தப்பட்ட ரத்தம், அதெல்லாம் இவருடைய ரத்தத்துக்கு, இவர் பலியானதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அது நிழலாய் இருந்தது, இது நிஜமாய் இருக்கிறது. அப்படிதான் புதிய ஏற்பாடு. அப்ப பழைய ஏற்பாடை நல்லா புரிஞ்சுக்கணும்னா புதிய ஏற்பாடு அவசியம். புதிய ஏற்பாட்டை நல்லா புரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாடு அவசியம். பழைய ஏற்பாட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் வருது, நிறைய உதாரணங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், என்ன மாதிரி விசுவாசத்தை பற்றிய கதைகள்லாம். நீங்கள் விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில். எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர் எங்கே போகிறாரு? ஃபுல்லாக பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து போதிக்கிறாரு. இதை வேணான்னு சொல்கிறாலும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்னு எடுத்து வரிசையாக அவங்கள தான் கொண்டாடுறாரு, அவங்களுடைய வாழ்க்கையை தான் கொண்டாடுறாரு. அதெல்லாம் வாசிக்க வேணாமா?
அதுலேருந்து கற்றுக்கொள்ள வேணாமா? நான் அந்த பழைய உடன்படிக்கை கீழே இல்லை. பழைய உடன்படிக்கை கீழே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. அது என்ன புதுசாக சொல்கிறாங்களா? கிடையாது. பழைய உடன்படிக்கை கீழே நம்ம இல்லைங்கிறது நல்லா புரியுது. புதிய உடன்படிக்கை, அது மேலான உடன்படிக்கை அப்படின்றது நல்லா புரியுது. மேலான உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோங்கிறதுனால அந்த பழைய உடன்படிக்கை கேன்சல் ஆயிடுச்சு. அது இனிமே நமக்கு எந்த விதத்திலையும் உதவாதுன்றது தவறு. பழைய உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு, இப்போ புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். ஆனா அது எந்த விதத்திலும் உதவாததுன்றது தவறு. இன்னும் அது உதவுகிறது, இன்னும் அது உதவுகிறது. சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பழைய ஏற்பாடு உதவுகிறது என்பதுதான் உண்மை. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. அப்ப சில காரியங்கள்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து இன்னைக்கு சொல்ல போறேன். அதனால தான் உங்க உள்ளத்தை ஆயத்தப்படுத்துறேன். சொல்றேன், பழைய ஏற்பாடு போதகர், பழைய ஏற்பாடு போதகர் அப்படின்னா ஒண்ணுமே விளங்கலன்னு அர்த்தம். இன்னும் ஏபிசிடியே இன்னும் கத்துக்கலன்னு அர்த்தம். பழைய ஏற்பாடு போதகர். பழைய ஏற்பாட்டில் அருமையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம செழிப்பு பற்றி இதெல்லாம் பற்றி சொல்லும்போது சிலர் சொல்லுவாங்க, அது புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. இது நம்ம மேலான உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். அது பழைய உடன்படிக்கையாகும். இது அதை விட மோசமான உடன்படிக்கை. இது மேலான உடன்படிக்கை. அடிக்கடி சொல்கிற உதாரணம் இதுதான். ஒரு 10 வயசு பிள்ளையை கூப்பிட்டு ஒரு கையில் 50 ரூபாயை கொடுத்து இன்னொரு கையில் 100 ரூபாயை கொடுத்து உனக்கு காமிச்சு இது எது வேணும் உனக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன பிள்ளை எது எடுத்துக்கும்? 100 ரூபாயை தான் எடுத்துக்கும். ஏன் 100 ரூபாயை எடுத்துக்குது? இந்த 100 ரூபாயில் 50 ரூபாய் இல்லையா? இந்த 100 ரூபாயுடைய விசேஷம் என்னன்னா, இது இதை காட்டிலும் மேலானது, 50 ரூபாயை காட்டிலும் மேலானது. ஏன்? அதில் அந்த 50 ரூபாயும் இருக்குது, கூட ஒரு 50 ரூபாயும். அதுதாங்க புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுது இல்லையா? நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு மாடுகளின் கனி எல்லாவற்றிலும் பெருக்கும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். மாப்பிசைகளுடைய தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விரோதிகள் ஒரு வழியாய் 7 வழியாய் ஓடி போவார்கள். நீ கையிட்டு செய்யற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதெல்லாம் நம்மளது இல்லையா? தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், ஆகவே நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய், கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய், வாளாயிராமல் தலையாயிருப்பாய்னு சொல்லி இருக்குதே. இதெல்லாம் நமக்கு எந்த விதத்திலும் பொருத்தமே கிடையாதா? இதெல்லாம் கேன்சல்டா? ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறார்? கடனற்றவர்கள் ஆக்க விரும்புகிறார். நம்ம மாப்பு செய்கிற தொட்டி கூட ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறார். கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறார். இந்த சத்தியெல்லாம் வரலையாங்க. அப்போ இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. நான் வேலையை பற்றி 1 வருஷம் பேசினேங்க சபையில். வேலையை பற்றி 1 வருஷம் பேசணும் பாருங்க சபையில். அது எவ்வளோ பேருக்கு உதவியாக இருக்குதுன்னு எனக்கு பரலோகம் போன பிறகு தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. ஒருத்தர் வந்தார் எங்கள் சபைக்கு வந்துட்டு, சவுத்தில் தான், இன்னும் டீப் சவுத்தில். அவர் தக்காளி வியாபாரம் பண்ணுறாரு பாருங்க. தக்காளி வியாபாரி போய் மார்க்கெட்டில் தக்காளி எடுத்துகிட்டு வந்து விற்கிறாரு. சொல்கிறாரு, என் ஜாபில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, தொழிலில் ஒரு இது இல்லை. அப்படி இருந்தேன் நான், ஒன்றுமே ஒரு இது இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன். இதெல்லாம் ஒரு எண்ணத்தை பொழப்புன்ற மாதிரி இருந்தேன் நான். ஆனால் நீங்கள் இந்த வேலையை பற்றி பேசும்போது சொன்னதை கேட்டேன் நான். முதல்ல மார்ட்டின் லூத்தரை பற்றி பேசுகிறது கேட்டிருக்கிறாரு, அதில் கொஞ்சம் பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் வாங்கி கேட்க ஆரம்பிச்சிட்டார். எந்த அளவுக்கு கேட்குறான்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காரான். அவங்க மனைவி கேட்குதான், அவனுக்கு போர் அடிக்கலையா நீ எப்போ பார்த்தாலும் இதே கேட்டுருக்கிறேன், அந்த அம்மாவுக்கு விளங்கலை இவர் ஏன் கேட்குறாருன்னு. கேட்டு 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 அவர் சொல்கிறாரு, இப்போ அமோகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேங்க நான். ஏன்னா கேட்க 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 வேலை வேற மாதிரி செய்கிறாரு. இப்போ தொழில் மேல வேலை மாதிரி ஒரு கவனம். கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யணும். இதன் மூலமா கடவுள் மகிமைப்படணும். நான் சிறப்பா செய்யறது கடவுளுடைய நாம் மகிமைக்காக அது இருக்கணும். நான் தொழில் செய்யறத பார்க்கிறவன் கர்த்தரை பார்க்கணும், அதுல கர்த்தருடைய மேன்மையை பார்க்கணும் அதுல, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பெரிய வெற்றி. அப்ப அது மாதிரி தான் பொருளாதார செழிப்பு, மற்ற காரியங்கள் எல்லாம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி, பழைய ஏற்பாட்டில் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றது? ஏன் இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சே, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்களா?
புதிய ஏற்பாட்டில் இப்போ என்ன புதுசாக வந்திருக்குன்றத சொல்றாங்க. இதையும் அதையும் சேர்க்கணும். ஹலோ, இது கூடவா சொல்லி தருவாங்க? இந்த ஆட்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சிலர் வந்து பைபிள் அவ்வளோ டீப்பாக படித்து கடைசியில் ஒன்றும் தெரியாமல் போயிடுது. என்னமோ பண்ணுறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆழமாக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தது கோட்டை விடுறாங்க. ஆபிரகாம் வேணாமா, ஈசாக்கு வேணாமா, யாக்கோபு வேணாமா, ஆபிரகாம் எவ்வளோ புதிய ஏற்பாட்டுக்கு போய் பாருங்க. ரோமரில் எடுத்துங்க, கலாத்தியரில் எடுத்துங்க, எபிரேயரில் எடுத்துங்க, எத்தனை இடத்துல ஆபிரகாமை தான் எடுத்து அவன் சரித்திரத்தை சொல்லி சொல்லி போதிக்கிறாங்க விசுவாசத்தை. விசுவாசத்தை நீங்க எப்படி கத்துக்குவீங்க? ஆபிரகாம் இல்லாமலே கத்துக்குவீங்களா நீங்க? அவன் தான் விசுவாசிகளுக்கு தகப்பனா இருக்கிறான். நான் விசுவாசத்தை பற்றி போதிச்சிருக்கிறேன். 100கணக்கான வாரங்கள் இந்த 40 வருஷத்துல ஆபிரகாம் பற்றி போதிச்சிருக்கிறேன். எனக்கு ஆபிரகாம் பற்றி பேசுறதுனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா அங்கதான் விசுவாசத்தை கத்துக்கிறோம். நீங்களும் நானும் இந்த காலத்து ஆபிரகாமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அவன் இயேசுவின் நாளை கண்டு அதுல சந்தோஷப்பட்டான்னு எழுதி இருக்குது. அது புதிய உடன்படிக்கை. அதுல அவன் இல்லை, அவன் பழசுல இருந்தான். பாருங்க, பழசுல இருந்தான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறான். அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் இன்னைக்கு நம்ம இதை பெற்றிருக்கிறத. அப்ப நமக்கு அவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை இப்போ ஆண்டவராகி இயேசுவின் பேர்ல வைக்கிறோம். நம்ம புதிய உடன்படிக்கை ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம இருக்கணும். இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆபிரகாமுக்கே பரலோகத்தில் வந்து நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பாக்கியவான்கள், எங்காலத்தில் இல்லாதது இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறாங்க. மேலான வாக்கு தத்தங்கள் சொந்தமாக இருக்கிறது. என்ன காட்டிலும் பெரிய ஆளுகளா இருக்க வேண்டியவங்க இவங்கன்னு பார்ப்பாரு. இருக்கீங்களா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? பழைய ஏற்பாடு வானாங்கன்றாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் இழக்கிறதுக்கு வழியாயிடும். அது கர்த்தர் நல்ல காரியங்களை நமக்கு இருந்து போதிக்கிறார். சரி, அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் கத்துக்கிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும்போது, எல்லாம் நிறைவாக இருக்கும்போது, பரிபூர்ணமாக இருக்கும்போது நம் மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை நான் சேவிக்க வேண்டும். ஆமென். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டாங்க. சில ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு வந்தாங்கனாலே ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் வந்திருக்கிறாங்க. வந்து உடனே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு பதில் கிடைச்ச உடனே அடுத்தது எப்போ வருவாங்க? இன்னொரு 4 வருஷம் பொறுத்து வேற எதுலையாவது போய் சிக்கி தவிச்சிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் இந்த பிரச்சனை வந்த பிறகு இதுதான் உங்களை தான் ஞாபகம் வந்தது, சர்ச்சு தான் ஞாபகம், ஆண்டவர் தான் ஞாபகம். அதைத்தான் இங்கே காரணமாக சொல்றாரு. இந்த சாபம் வந்ததுக்கு பழைய ஏற்பாடு மக்களுக்கு சொல்றாரு. ஏன்னா எல்லாம் பரிபூர்ணமா இருக்கையில் கர்த்தரை மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவியாமற் போனீர்கள் அப்படின்றார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு சில வசதிகள்லாம் நல்லா பெருகிடுச்சு, பலர் நல்ல வேலையில் இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதான் நான் ஊழியக்காரங்களுக்கு பயிற்சி எடுக்கிற மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறது, எங்கள் பைபிள் காலேஜிலலாம் சொல்கிறது, வெறும் நீட் பேஸ்டாகவே இருக்க முடியாது நம்ம பிரசங்கம். அதாவது மற்றவர்களுக்கு தேவை எப்படி சந்திக்கப்படும் அப்படின்றது மட்டும் கிடையாது நம்முடைய பிரசங்கம். எல்லா தேவையும் சந்திக்கப்பட்ட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே. அவனுக்கு பணம் ஒரு தேவையே கிடையாது. ஒரு வீடுக்கு 10 வீடு வச்சிருக்கிறான், பேங்க்ல நிறைய பணம் இருக்குது, வெள்ளியும் பொண்ணும் நிறைய இருக்குது, எல்லாம் இருக்கு. அவனுக்கு என்ன தேவை? அவன் எதுக்கும் சபைக்கு வரணும்? என்னத்துக்கு அவனை போதிக்கணும்? அவனுக்கு ஒன்றும் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அமெரிக்காவில் போய் என்னத்தை போதிப்பீங்க? ஒருத்தர் சொல்றாரு, இவர் என்ன செழிப்பை பற்றி பேசுறாரு, பில் கேட்ஸுக்கு போதிப்பாரா? அவரு கண்டிப்பா போதிப்பேன். பில் கேட்ஸ் எங்க சபைக்கு வந்தா கண்டிப்பா போதிப்பேன். இல்லையா? அவருக்கு எல்லாம் இருக்குது, அவருக்கு ஒன்றும் போதனை தேவையில்லையே. யார் சொன்னது போதனை தேவையில்லைன்னு? அவருக்கு என்ன தெரியுமா போதிப்பேன்? எவ்வளவு போதிச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுப்பா? உனக்கு உயிர் மூச்சு எங்கிருந்து வந்தது? உன் அறிவு எங்கிருந்து வருது? உன் ஆற்றல் எங்கிருந்து வந்தது? உனக்கு வந்திருக்கிற செல்வமும் ஆஸ்தியும் எங்கிருந்து வந்தது? யார் இதெல்லாம் கொடுக்கிறது? உனக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்து உன்னை உண்டாக்கிற கடவுளை நீ தெரிஞ்சிருக்கிறியா? எல்லாத்தையும் அனுபவிக்கிற கடவுள் யாருன்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கொடுத்தவர் யாருன்னு தெரியுமா? அதுதான் பிரசங்கம். அப்பா அவன் என்ன பண்ணுவான்? தனக்கு எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிற தேவனை நோக்கி கையை உயர்த்துவான்,
களிப்போடு அவரை துதிப்பான். அப்போ வந்து வெறும் நீட் பேஸ்டாக இருக்க முடியாது. ஆமாம், ஜனங்களுடைய தேவை ரொம்ப முக்கியம். அந்த தேவைகளை சில நேரத்தில் கவனம் செலுத்துகிறோம். அந்த தேவைகளை பற்றி கண்டிப்பாக ஒரு ஆராதனையிலையும் நான் ஜனங்களுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கும் போதே ஒரு ஜெபம் பண்ணுவோம் பாருங்க, அதுலேயே அதெல்லாம் கொண்டாந்துருவோம். ஏன்னா ஜனங்க தேவைகளோடு இருக்கிறாங்க, நிறைய பேர் தேவைகளோடு இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் தேவைகளே இல்லாத ஆளுங்களும் இருக்கிறாங்க. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால் வெளிநாட்டில் பாஸ்டராக இருந்தேன் பாருங்கள். அப்போ சொல்லுவாங்க சில ஜனங்க, சரி உங்கள் ஊரில் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அங்கே போய் நீ இதை பிரசங்கம் பண்ணு. எங்களுக்கு எல்லாம் இருக்குதுப்பா, சிறந்த பள்ளிக்கூடம் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, டெமோக்ரஸி இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, என்னென்ன சொல்லுவாங்க. எங்களுக்கு நல்ல ரோடு இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, எங்களுக்கு வேலை போனால் கூட கவர்மெண்ட் காசு கொடுத்தது சாப்பாட்டுக்கு, யாரும் தெருக்கு வர வேண்டியதில்லை, ரிட்டையர் ஆன பிறகு நல்லா உட்காந்து சாப்பிட்றோம் நாங்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை? நோய் என்ன போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணால் அவன் பார்த்துக்கிறான். உலகத்திலே இல்லாத மருத்துவமெல்லாம் இங்கே இருக்குது. உங்கள் ஆளுங்க கஷ்டப்படுறான். அங்கே நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் கதையை. அங்கே போய் பண்ணு அப்படிமா. இப்போ நான் ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தேன், எப்படி இவனுக்கு பிரசங்கம் பண்ணுறதுன்னு. அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு, ஐயோ இவன் எல்லாம் இருக்குதான், நான் ஆண்டவரை தான் தெரியல இவனுக்கு, இதெல்லாம் யார் கொடுத்தாருன்னு தெரியல. அப்போ நான் ஒரு பிரசங்கியாருன்னா இதை யார் கொடுத்தது, அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், அதெல்லாம் பிரசங்கம் பண்ணணும். நான் அதுக்காக தான் நான் இருக்கிறேன். வெறும் தேவையுள்ளவன்ட்டு தான் போய் பிரசங்கம் பண்ணுமா? நான் வெறும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனுக்கு தான் பிரசங்கமா? வெறும் பண பிரச்சனையில் இருக்கிறவனுக்கு தான் பிரசங்கமா? கிடையாது. எல்லாம் இருக்கிறவனுக்கும் பிரசங்கம். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் இந்த சத்தியம் தேவை. அதனால தான் பவுல் சொல்றார், ரோமாபுரியில் உள்ளவர்களுக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் அங்கே வர ஆசைப்படுறேன். ஏன்? அது அந்த காலத்தில் நியூயார்க் பட்டணம் மாதிரி ஒரு பெரிய, லண்டன் மாதிரி நியூயார்க் மாதிரி ஒரு பெரிய பட்டணம். உலகத்தையே ஆளுகிறவர்கள் ரோமாபுரியில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மந்திரிமார்கள்லாம் இருக்கிறாங்க, ராஜா பேரரசர், உலகத்தின் பெரும்பகுதி ஆண்டு கொண்டு இருக்க பேரரசர் அங்க இருக்கிறாரு. அதிகார வர்க்கத்தின் இருப்பிடமாக ரோமாபுரி இருந்தது. அங்க போறதுக்கே பயப்படுவாங்க சிலர். போனா ஐயோ அவ்வளவு பெரிய பட்டணம், அவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்கிற இடம், அங்க போய் நான் என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. பவுல் சொல்றாரு, நாங்க வர்றேன். அங்கதான் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்தில் நான் வரேன்னு சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்? இது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் இருக்கிறது. இந்த ரட்சிப்பு வந்து எல்லாருக்கும் தேவை, பேரரசனுக்கே தேவை. அவன் உலகத்தையே ஆளலாம், உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அவனுக்கு எல்லா அதிகாரிகளும் இருக்கலாம், பேரரசனாக அவன் இருக்கலாம், ஆண்டு கொண்டிருக்கலாம். ஆனா அவன் உள்ளத்தை ஆள முடியலையே, தன்னுடைய பாவத்தை மேற்கொள்ள முடியலையே, பாவத்தின் ஆசாபாசங்களிலிருந்து விடுபட முடியலையே, பாவத்தின் வல்லமையிலிருந்து அவன் விடுபட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறான். சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு பாருங்க, இந்த பொல்லாத ஆசைங்க. அவ்வளவு பெரிய பேரரசனுக்கு இதை மேற்கொள்ள முடியல. ஊர் உலகத்தை ஆள முடியுது, ஆனா தன்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்க முடியல, உண்மையா வாழ முடியல, தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட பாவ செயல்களில் ஈடுபடுறான். ஏன்னா பாவம் என்கிற சக்தி எல்லா பணத்தை காட்டிலும் பெரிய சக்தி. பாவம் என்கிற சக்தி இவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும் பெரிய சக்தி. பாவம் என்கிற சக்தி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளை காட்டிலும் பெரிய சக்தி பாவம். அதை அவனை பிடிச்சி கீழே இழுக்குது, ஒன்றும் இல்லாமல் பார்க்குது, பேரரசனை போட்டு அது வந்து இம்சைக்குள்ளாக்குகிறது. சுவிசேஷம் என்ன? அந்த சக்தியை காட்டிலும் மேலான ஒரு சக்தி இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. அதிலிருந்து மனுஷனை விடுவிக்கக்கூடிய சக்தி சுவிசேஷத்தில் இருக்கிறதுங்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். இருக்கீங்களா? அப்ப கர்த்தர் முதலாவது காரியம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்னைக்கு கர்த்தர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். 107வது சங்கீதத்துக்கு திருப்போம். நாம் ஏன் கர்த்தரை துதிக்கிறோம்? ஏங்க கர்த்தரை துதிக்கணும்? ஜெபத்தில் வர்றோம், தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஜெபம் பண்ணணுமா? சிலர் தேவையில்லைன்னு ஜெபமே பண்ணுறது இல்லை. ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரோட இணையணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். எல்லாத்தையும் எனக்கு தந்தவர் அவராச்சே, அவரை நான் நினைவு கூறணும். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறபடி
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே. அப்ப அதை நினைக்கிற நேரம், கர்த்தருக்கு நன்றி சொல்ற நேரம், அவரை துதிக்கிற நேரம் இல்லையா? இப்போ 107ஆவது சங்கீதத்தை திரும்புங்க. அப்ப கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுமான்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரச்சனை வரும்போது தான் ஜெபம். கிடையாது, பிரச்சனை போது மட்டும் ஜெபம் இல்லைங்க. அது கான்செப்டே ராங். எல்லா நேரமும் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஜெபங்கிறது வெறும் கர்த்தர்கிட்ட சில காரியங்களை கேட்கறது இல்லை, கர்த்தரோடு ஐக்கியம் கொள்வது, கர்த்தரை துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, ஆராதிப்பது. சமீபத்தில் இந்த சங்கீதத்தை ஆரம்பித்தேன் பாருங்கள், சங்கீதங்கள் போதிக்க ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமைகளில் ஜெப கூட்டத்தில் போதிச்சிட்ருக்கோம். இப்போ திருப்பி அதை தொடர போகிறேன். அந்த சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரமும் கலந்து வருது பாருங்கள். நான் அதை போதிக்கும் போது நடுவில் நிறுத்தி ஜெபம் பண்ணுறது, துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, அதோடையே போகிறது. அப்படி தான் ஆராதனையை 1 மணி நேரம் நடத்துவேன். அதில் ஜெபத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன், அப்புறம் அதில் சொல்லியிருக்கிறபடி ஜெபம் பண்ணுவோம். வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபம் பண்ணுறதுன்றது தான் சப்ஜெக்ட். அதுதான் போதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு. அதில் அநேக நேரத்தில் நின்று ஆராதிப்போம். பாட்டே பாடலாம் ஆக்சுவலாக நிறுத்தி. இதெல்லாம் ஜெபத்தின் ஒரு பகுதி இல்லையா? வெறும் நமக்கு ஏதாவது தேவைங்கிறப்ப கேட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு கர்த்தர் ஒன்றும் மளிகை கடை வச்சில்ல, இது கர்த்தர் சூப்பர் மார்க்கெட் வச்சில்ல, ஏதாவது தேவை நான் வாங்கிட்டு போனேன். இல்லை, அவர் தேவாதி தேவர், கர்த்தாதி கர்த்தன். சரி, 107ஆவது சங்கீதத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் சொல்லுவோம் கர்த்தரை துதியுங்கள். எதுக்கு? ஒன்றும் இல்லைங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது என்ன, எத்தனை பேர் நினைக்கிறேன் 365 நாளும் பண்ணலான்னு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அதனால தான் துதிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட கேட்கறதுக்கு கேட்க வேண்டியது ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, வேற ஒன்றும் தேவையில்லை, ஆண்டவரே போதும், நல்லா நிறைய இருக்குது போதும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கலாம். நல்லது. ஆனா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையினால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவருடைய கிருபையினால தான் எல்லாம் வெற்றிகரமாக போகுது, அவருடைய கிருபையினால தான் உயிர் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவருடைய கிருபை தான் என்னை தாங்குது. அவர் நல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கர்த்தர். முதலாவது அவர் கர்த்தர், அதனால அவரை துதிக்கணும். அதுதாங்க, அவர் கர்த்தரா இருக்கிறாரு, அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், உங்களை என்னையும் படைத்தவர், எல்லாத்தையும் தந்தவர், எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறவர். அவர் கர்த்தர்னா இஸ் லார்ட். ஆகவே அவரை நாம துதிக்கிறோம். அது சொல்லிட்டு அடுத்த 6 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செய்த எல்லா கிரியைகளுக்காகவும் நன்றி செய்ய சொல்லுது. அது அப்புறம் தான் வருது. கர்த்தர் துதியுங்கள், அவர் நல்லவர்னு சொல்லிட்டு, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் செஞ்ச காரியங்கள்லாம் நினைவு கூறப்படுகிறது. எப்படி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், எப்படி அற்புதங்களை செஞ்சார், எப்படி அவர்களை பல இடுக்கண்கள்லேருந்து மீட்டாருங்கிறதெல்லாம் பிறகுதான் வருது. 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, இப்போ பாருங்க அதெல்லாம் கொண்டாடுறாங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இப்போ விடுவித்தப்பட்ட கதையெல்லாம் சொல்றாங்க, எப்படியெல்லாம் பண்ணாருன்னு. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவளை செவையான வழியிலே அவர்களை நடத்தினார். என்ன சொல்றாரு? ஏதோ சத்துருக்களை மேற்கொண்டோம் அதனால துதிங்கன்னு மட்டும் இல்லை, ஏதோ கர்த்தர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார், தனிப்பட்ட விதத்தில் நிறைய பெனிஃபிட் பண்ணியிருக்கிறோம், நிறைய பயனடைந்திருக்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து பல காரியங்களை பெற்றுக்கொண்டோம் அதனால துதிங்கன்னு இல்லை. அது அப்புறம் வருது, அதெல்லாம் அப்புறம். என்னத்தினால துதிக்கணும்? அவர் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர், அதனால அவரை துதிக்கிறோம். அவர் நல்லவர், அற்புதமான தேவன் இந்த தேவன், அதனால அவரை துதிக்கிறோம். நமக்கு அவர் செஞ்ச நன்மை அதெல்லாம் அப்புறம் பேசலாம், எப்படி விடுவிச்சார்ன்றது அப்புறம் பேசலாம், எப்படி என் தேவையெல்லாம் சந்திச்சார் அது அப்புறம். முதல்ல நான் துதிக்கிறது என்னதுக்கு? கர்த்தர் நல்லவர்,
அவர் பெரியவராக இருக்கிறார். இதை தினந்தோறும் யோசித்து பார்க்கணும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் இதை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால் நிறுத்தணும், மனசில் வைக்கணும். இது உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கணும். என் கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் கர்த்தர். கர்த்தர்னா எல்லாத்துக்கும் மேலானவர், அவர் ஆளுகிறவர், அவர் ஆண்டவர், எல்லாத்த காட்டிலும் வல்லமை மிக்கவர், அவர் தான் தெய்வம். ஆகவே நான் அவரை துதிக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது இந்த விதத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை எங்க? பிரச்சனை ரொம்ப சின்னதாயிடுது. என்ன, இவர் ரொம்ப பெரியவரா தெரிறாரு. இப்போ இவர் ரொம்ப பெரியவரா தெரிகிறதுனால பிரச்சனை என்ன ஆயிடுது? இவரோட கம்பேர் பண்ணும்போது, மற்ற காரியங்களோட கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது பிரச்சனை பெருசா தெரியுது. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளை பார்க்கும்போது, ஐயோ நம்ம பிரச்சனை பெருசு, அவன் பிரச்சனை இல்லாமல இருக்கிறான், அவன் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, என் பிரச்சனை தான் அப்படி தெரியுது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறோம் நம்ம. அது பார்க்காம மேலே பார்க்கணும், அக்கம் பக்கத்தில் பார்க்காம ஆண்டவரை பார்க்கணும். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படி ஆண்டவராக இருக்கிறார்னு பார்க்கும்போது இங்க எந்த பிரச்சனையை பார்த்தாலும் அது ரொம்ப சின்னது மாதிரி தான் தெரியும். என்ன, கர்த்தர் பெரியவர். இதை அப்படியே கொண்டாடணும் பாருங்க. ஜெபத்தில் நாம கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேத வசனம் முழுவதும் அவர் எப்படி துதிக்கணும்னு சொல்லி சில வசனங்களை வாசி காமிக்கிற பாருங்க. 29வது சங்கீதம் 29வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். 66வது சங்கீதம், சங்கீதம் 66 66:4. பூமி மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். 7வது சங்கீதம் 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். 50வது சங்கீதம். எத்தனை இடத்துல எப்படி கர்த்தர் பாத்திரராக இருக்கிறதுனால, அவர் கர்த்தராக இருக்கிறதுனால, மகிமை உள்ளவராக இருக்கிறதுனால அவரை துதிங்கள்னு சொல்லியிருக்கு பாருங்க. 23ஆம் வசனம் 50:23. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். மகிமைப்படுத்துறதுன்னா என்னன்னு தெரியுமா? மகிமைனா கர்த்தர் மெய்யாகவே எவ்வளோ பெரியவராக இருக்கிறாருங்கிறத அவன் சொல்கிறான். அதுதான் அது. சிம்பிள் உதாரணம் என்னன்னா, ஒரு பூ பூக்குது, அந்த பூ பூத்து வந்து விரிஞ்சு மலர்ந்து சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, இப்போ வந்து இட்ஸ் இன் ஃபுல் க்ளோரின்னுவாங்க, முழு மகிமையோடு அது இருக்கிறது அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்போவுமே முழு மகிமையோடு இல்லது. முதல்ல பூக்குது, அப்படியே மூடிக்கிட்டு இருக்குது, அப்புறம் திறக்குது, அப்புறம் பிரமாதமாக வருது இல்லையா, ரொம்ப அழகாக உச்சக்கட்ட அழகோடு இருக்குது பாருங்க. அதுதான் மகிமைன்னு சொல்லுவாங்க. முழு மகிமையோடு காட்சி அளிக்கிறதுன்னுவாங்க. அப்போ என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லும்போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன், கர்த்தரை துதிக்கிறவன், நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை தூக்கி பிடிக்கிறீங்க. அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், அவருடைய உச்சக்கட்ட மகிமையை, அவருடைய அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு மகிமையானவர்ங்கிறத, எவ்வளவு பெரியவர், வல்லவர், நல்லவர்ங்கிறத சொல்லி சொல்லி தானே துதிக்கிறீங்க கர்த்தரை. அப்ப அவரை மகிமைப்படுத்துறீங்க. அடுத்தது பார்ப்போம். 34வது சங்கீதம் 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். வெறும் எனக்கு எதாவது தேவைன்ற போது மட்டும் இல்லை, தேவைங்கிற போது மட்டும் சபைக்கு போகிற ஆளுங்கள மாதிரி கிடையாது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில இருக்கும். இன்னும் கேட்டால் நாள் முழுக்க கர்த்தரை நினைக்கிறப்பெல்லாம் கர்த்தரை நம்ம ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட துதி நம்முடைய வாயில எப்போதும் இருக்கிறது. நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் வந்து அவரை ஆராதிக்கிறது இல்லை, எப்போதும் அவருடைய துதி நம்முடைய வாயில இருக்கிறது. 103ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அதுக்கப்புறம் தான் வருது, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதேன்லாம் வருது. அவரும் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள்லாம் குணமாகி, அது பிறகு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏன்னா அவர் கர்த்தர், அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்படி வாசிட்டே போகலாம். சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் வாசித்து காமிச்சேன். அப்போ எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இன்னும் ஒரு வசனம் எடுங்க. 100வது சங்கீதம் 100, சங்கீதம் 100. இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நான் வாலிபனாக இருந்த நாட்களில் இந்த கோரஸஸ் எல்லாம் புதுசாக வர ஆரம்பிச்சது பாருங்கள். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான கோரஸ் எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்க எல்லாரும் பாடுவாங்க. திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹேத் மேட்னு ஒரு பாட்டு இங்கிலீஷில், அருமையான பாட்டு பாருங்கள். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். தமிழெல்லாம் அந்த மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவருடைய வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் கோயிலுக்கு போய் அங்கே நுழைஞ்சு முதல் பாட்டு அதை பாடுங்கன்னு இல்லை. எப்படி சொல்லியிருக்குது? நீங்கள் அவர்கிட்ட வரும்போது, ஜெபத்தில் வரும்போது, ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ள வரும்போது பிரவேசிக்கிறது எப்படி பிரவேசிக்கணும்? அவர்கிட்ட வரும்போது பிரவேசமே எப்படி இருக்கணும்? துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கணும். அவருடைய பிரகாரங்களில் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ ஜெபம் அப்படிதான் ஆரம்பமே. ஜெபத்தினுடைய ஆரம்பமே அதுதான். முதல் கோணல்னா முற்றும் கோணல்வாங்க. இதை தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் முழு ஜெபமும் வேஸ்ட்டாக போயிடும் பாருங்க. வந்து கட கட கடன்னு நம்ம தேவையெல்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு, சிலருக்கு என்னன்னா எவ்வளோ அழுதேன் அப்படிங்கிறது. அதில் ஒருத்த சொன்னார், அந்த காலத்தில் ஒரு கூட்டத்தில் சொன்னார், குடங்குடமாக கண்ணீர் சிந்தின அப்படின்னாரு. குடங்குடமாக கண்ணீர் போதாது. அதனால தமிழ்நாட்டில் கண்ணீர் சாம்பியன்கள் ஆகிட்டோம் நம்ம. எப்படி கண்ணீர் விடுறது? நல்லா ஏற்கனவே பாவம் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க துன்பத்தெல்லாம் அனுபவித்து கற்றுட்டு வரும்போது அவங்களுக்கு கண்ணீர் வருது. சரி, அழுதுட்டு போட்டோம். அவங்க உண்மையாகவே கஷ்டப்படுறதுனால ஆண்டவர்கிட்ட தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க. அது புரியுது எனக்கு, அது தப்பு கிடையாதுங்க. ஆனால் கண்ணீர் விடு கண்ணீர் விடு, இந்த கண்ணீர் போதாது, அரை பக்கெட்டு போதாது, மீதி அரை பக்கெட்டு என்னாச்சு அப்படின்னா இது என்னது? இது ஜெபத்தை தாறுமாறாக கொண்டு போயிட்டோம். கர்த்தர் ஏதோ வெறும் நம்முடைய கண்ணீரை தான் பார்த்து அவர் செயல்படுறது மாதிரி நம்ம நினச்சிடறோம். கர்த்தர் நம்முடைய வேதனையை, நீங்கள் கண்ணீர் விடுறதுக்கு முன்னாடியே உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனையை கர்த்தர் பார்த்து விட்டார். இல்லைன்னா அவர் கர்த்தராக இருக்க முடியாது. நீங்கள் கண்ணீர் விடுறதுனால தான் அவர் உங்களை பார்க்குறாரு, அதனால தான் அவருக்கு தெரியுது உங்கள் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய. கண்ணீர் விடுறது உங்கள் வேதனையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, அவ்வளோதான ஒழிய அதனால தான் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறோம் நம்ம அப்படின்றது தவறு. அவருக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கீங்கன்னு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவர் எல்லாம் அறிந்தவர், சர்வ ஞானி அவர். அதனால் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஜெபம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற நேரம் கிடையாது. இது மாதிரி கண்ணீர் விட்டு கத்தி என்ன தியாகம் பண்ணி, சிலர் கூச்சல்னா அந்த மாதிரி கூச்சல் போடுறது. ஏன்னா கர்த்தருக்கு என்னமோ கேட்காத மாதிரி. பாகால் தீர்க்கதரிசிகள் தான் அப்படி பண்ணாங்க. அவன் மாரில் அடிச்சுக்கிட்டு உருண்டு பிறண்டு கூச்சல் போட்டு தூள் கலப்புறான். ஏன்னா அவன் கடவுள் அப்பதான் பாப்பாருன்ற மாதிரி அவனுக்கு. ஐயோ, எலியா அதை கிண்டல் பண்றாரு. என்னையா ஒன்றும் கடவுள் கேட்கலையா? எங்க இருக்கிறாரு அவர்? நீங்க வாசித்து பாருங்க அந்த பகுதியை, சொல்ல விரும்பல நான். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. காது நல்லா கேட்கும் அவருக்கு. அவர் காதுக்கு கேட்டு புரியறதுக்கு முன்னாடியே அவர் சர்வ ஞானியா இருக்கிறதுனால உங்க உள்ளத்தில் என்ன இருக்கு பார்க்குறாரு. உங்களோட உள்ளத்தில் இருக்க வேதனையை பார்க்குறாரு, நீங்க கடந்து இருக்கிற பாதையை பார்க்குறாரு, உங்களுடைய தேவையை பார்க்குறாரு, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க அவரை யாருன்னு தெரிஞ்சுங்க. அவரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அப்ப அவருடைய பிரகாரங்களிலே துதியோடு அவரை துதித்து பிரவேசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து பிரவேசிக்க வேண்டும். அப்ப
பாருங்க, சிலர் இப்படி சொல்கிறாங்க, இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்வதே எதுக்காக வாழ்கிறோன்னா, அவங்கவுங்க பால் இது வச்சுருக்காங்க. சிலர் வந்து இந்த ஆத்மாதாயம் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க இல்லையா? நல்லது, மிஷினரி ஊழியம் பண்ணணும், ஆத்மாதாயம் பண்ணணும், நல்லது, அது ரொம்ப முக்கியமான வேலை தான். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அது ஒரு விதமாக கொண்டு போயிடுறாங்க. எப்படி கொண்டு போயிடுறாங்க, நம்ம உயிரோடு இருப்பதே ஆத்ம ஆதாயம் பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. இன்னும் சிலர் நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், நம்ம ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும், இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், நம்ம உயிரோடு இருப்பதே அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அந்த காரியமும் நல்லது தான், ஏழைகளுக்கு செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், நல்லது தான். ஆனால் நம்ம உயிரோடு இருப்பதே அதுக்காக தான் இருக்கிறோன்றது தவறு. பாருங்க, கர்த்தர் நம்முடைய சேவையை அவர் முதலாவது வைக்கலை. அவர் கர்த்தர் வந்து நம்முடைய சேவையை அவர் பெருசாக முதலிடம் கொடுத்து அவர் வைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். ஆத்துமாதாயம் கூட அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. முதல்ல நாம் எதுக்காக இருக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்களாக இருந்து அவரை துதிக்க இருக்கிறோம் இல்லையா? அதுதான் அது. ஆதாம் வாழ்க்கை ஆரம்பிச்சப்போ ஏதேன் தோட்டத்தில் பாவமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எந்த இலையில் இருந்தாங்க இவன் போய் பொட்டலம் கொடுத்துட்டு வர்றதுக்கு? ஹலோ, இன்னைக்கு பிளேனில் போய் மூட்டை மூட்டையாக பொட்டலத்தை ட்ராப் பண்ணால் கூட எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பசி பட்டினி எல்லாம் இருக்குது, தேவைகள் இருக்குது, ஜனங்க இருக்கிறாங்க, சரி செய்கிறோம். ஆனால் ஆதாமுக்கு யார் இருந்தால் சொல்லுங்கள், யாரும் கிடையவே கிடையாது. அங்கே யாராவது பிசாசு பிடிச்சவங்க இருந்தாங்களா போய் பேய் ஓட்டுறதுக்கு? ஹலோ, கிடையவே கிடையாது. அங்கே ஆத்மாதாயப்படுத்துறதுக்கு யாராவது இருக்காங்களா? இன்னும் பாவமே வரலையே, மனுஷன் விழுந்து போகவே இல்லையே. இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க. யாருக்கு போய் அவன் சுவிசேஷம் சொல்லுவான்? அப்ப அங்கே மிஷினரிக்கும் வேலை இல்லை, சோஷியல் ஒர்க்கருக்கும் வேலை இல்லை, யாருக்கும் வேலை இல்லை. சிலர் அது 2த்தையும் எடுத்துட்டா ஐயோ, அப்போ நான் ஆண்டவர் ஏங்க, மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகுதான் அதெல்லாம் தேவைப்படுது. இந்த பசி பட்னி அது இதுன்னு வந்து நோய் வந்து அது வந்து இது வந்து பிசாசு பிடிச்சி 1008 பிரச்சனைகள், ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது, ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குல்ல. அதுக்கு முன்னால் என்னங்க பண்ணுறதான் ஆதாம்? அவன் ஒன்றும் பண்ணாமல் சரி எல்லாருக்கும் பேசாமல் சாப்பிட்டு பேசாமல் கிடப்போம் அப்படின்றதான் கிடையாது. அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறதான்? ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் அவனோடு வந்து சம்பாஷிக்கிறாருங்க. கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கிறான். நான் சொல்றேன், அவன் இருக்கிறதே எதுக்காக இருக்கிறான்? கர்த்தருக்காக இருக்கிறான். கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டவன். அப்ப அதுதான் நம்முடைய பிரதான கடமை. பாருங்க, கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் அவருக்கு சொந்தமானவர்களாக இருப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் அதுதான் பிரதானம். பாருங்க, அதிலிருந்து தான் மீதியெல்லாம் வர வேண்டும். அதுல இருந்து தாங்க மீதியெல்லாம் வரணும். அதை போட்டு முதல்ல வச்சு பாருங்க, வண்டியை முன்னாடி கட்டி மாட்டை பின்னால கட்டக்கூடாது. கட்டிட்டீங்கன்னா அப்புறம் வண்டி போகவே போகாது. நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய வண்டி ஏன் போக மாட்டேங்குதுன்னா, வண்டியை முன்னால கட்டி மாட்டை பின்னால கட்டாங்க. எப்படி போகும்? அப்புறம் மாட்டை போட்டு அடிக்கிறது. போ 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 போ. கோயிலுக்கு போனா அங்க அடி விழுது. ஆதி அன்பு எங்கே? ஆதி அன்புல இருந்து கீழே விழுந்து விட்டாய். அங்க போட்டு அடி அடி நடிக்கிறது. ஏன்னா ஆவிக்குரிய ஜீவி வெற்றிகரமா போக மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா, சேவையை முன்னால வச்சாச்சு, ஆத்ம ஆதாயத்தை முன்னால வச்சாச்சு, மற்றதெல்லாம் முன்னால வச்சாச்சு. நான் அதை பண்ணனாக்கும் இதை பண்ணனாக்கும், நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் சர்ச்சுக்கு இதை பண்ணிட்டேனாக்கும், ஆண்டவருக்கு இதை பண்ணிட்டேனாக்கும். அதெல்லாம் இருக்கட்டுங்க, நல்லது. அதெல்லாம் காட்டல. ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு, அவரை நீங்கள் துதிக்கும் துதி, அவரோடு நெருக்கம், அவரை துதிக்கிறது, அவர் ஆராதிக்கிறது, அது ரொம்ப பெரிய காரியமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது விளங்குதுங்க? அப்ப நீங்க எதுக்கு இருக்கிறீங்க இந்த உலகத்துல? எதுக்கு உயிர் மூச்சு இருக்குது? எதுக்கு இருக்கிறீங்க நீங்க? மற்றதெல்லாம் விடுங்க. ஆண்டவருக்கு 1000 செய்யலாம், நம்ம சபைக்கு செய்யலாம், மற்றவங்களுக்கு செய்யலாம், ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் நல்லது, அவசியம்தான். ஆனால் நாம் இருக்கிறது எதுக்காக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக இருந்து அவரை நம்முடைய உள்ளத்தில் வைத்து அவரை பூஜித்து அவரை வணங்கி அவரை ஆராதித்து அவரை துதிக்கும்படியாக இருக்கிறோம். துதிக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்.
அந்த இடத்த எடுத்துட்டு அதை எங்கேயோ பின்னால் கொண்டாந்து வச்சுட்டு துதிக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி நினச்சிட்டிங்கன்னா பெரிய தவறு பண்ணிடுறீங்க. மற்றதெல்லாம் முன்னால் வச்சிங்கன்னா விரக்தி ஏற்படும், சலிப்பு ஏற்படும் வாழ்க்கையில். இதை முதல்ல வச்சு பாருங்க, எனர்ஜி உண்டாகும். ஆமென். கொஞ்ச நேரம் பொறுத்து தொடருவோம்.